அவ்யக்த சமிகை 6 மார்ச் 2026 बाप दादावनुடைய மகா வாக்கியம். निश्चय बुद्धि बच्चे सदा हर्षित और निश्चिंत रहते हैं. பாபா புரிய வைக்கிறாரு, நிச்சய புத்தி உடைய குழந்தைகள் சதா மலர்ந்த முகத்தோடும் மற்றும் கவலையற்றவராகவும் இருக்கிறார்கள். चिंता खुशी को खत्म करती है और निश्चिंत है तो सदा खुशी रहेगी. கவலை இருக்கக்கூடிய இடத்துல குஷி இருக்காது. வெளிச்சம் இருந்தா இருட்டு இல்லை, இருட்டு இல்லைன்னா இருட்டு இருக்குன்னு நாங்கள் என்ன அர்த்தம்? வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதே போல பாபா சொல்றாரு, கவலை இருந்ததுன்னா அங்கே குஷி இருக்கா? ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க முடியாது இல்லையா? குஷி இருந்ததுன்னா கவலை இருக்காது. जब किसी भी बात में क्यों हुआ, कैसा हुआ, क्या होगा ये प्रश्न आते हैं तब चिंता होती है. ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு இது ஏன் இப்படி நடந்தது, எதனால் இப்படி நடந்தது தெரியலையே, ஐயோ என்ன இப்படி நடந்து போச்சு, நான் எப்படி இப்போ சரி பண்ணுறது, இப்படிப்பட்ட கேள்விகள் நம் மனதில் எழுகிறது என்றால் பாபா சொல்கிறாரு, குழந்தைங்களே அப்போ உங்களுக்கு கவலை வரதான் செய்யும். இந்த கேள்விகள் கவலையின் ரூபத்தில் வரும். क्या क्यों कैसे ये चिंता की लहर है. என்ன, எப்படி, ஏன், இவை அனைத்தும் கவலைகளின் அறிகுறிகள். கவலைக்கு உற்பத்தி செய்யக்கூடியது இதுதான், இந்த கேள்விகள் தான். கை फिर कहते हैं कि मेरे से ही क्यों होता है. ஆனால் சிலர் என்ன சொல்கிறோமா, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. என்ன சொல்கிறோமா, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குது தெரியலையே. ஆனால் விஷயம் என்ன, எல்லாரும் இப்படி தான் சொல்லிக்கிறாங்க. இல்லை, நமக்கு பாபா புரிய வச்சுட்டாரு. சங்கம் யுகம், கல்யாணக்காரி யுகம், இருக்கிற கணக்கு வழக்கெல்லாம் நீங்கள் செட்டில் பண்ணணும், எல்லாம் முன்ன பின்ன வரதான் செய்யும். அப்போ எனக்கு மட்டும் நான் ஞானம் நிறைந்த ஆத்மா அப்படின்னா கேள்வி வராதே. சலோ ட்ராமா ஜோ குச் ஹோ ரஹா ஹை, அச்சா ஹோ ரஹா ஹை, என்ன நடக்குதோ நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. பாபா கூட இருக்கிறாரே. மேரே பீச்சே ஏ பந்தன் கியோ ஹை, எனக்கு ஏன் இப்படி ஒரு பந்தனம். மேரே பீச்சே மாயா கியோ ஆத்தி ஹை, என் பின்னாடி ஏன் தான் மாயா இப்படி விடாமல் துரத்திட்டு வருதுன்னு தெரியலையே. மேரா ஹிசாப் கிதாப் கடா ஹை கியோ, என் கணக்கு வழக்கு ஏன் இவ்வளோ கடுமையாக இருக்குது, ஏன் நான் இப்படி எல்லாமா பாவம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு. இல்லையா, சில நேரம் நம்ம அப்படி நினைக்கிறோம்ல, பாபா கிட்ட பேசுகிறோம், என்ன பாபா நான் இவ்வளோ மோசமான கர்மங்களாக செய்துட்டு வந்திருப்பேன், எனக்கே இவ்வளோ கஷ்டம், உடல் பிரச்சனை, பண பிரச்சனை, கூட இருக்கக்கூடியவங்க மூலமாக சில கணக்கு வழக்குகள், ஏன் பாபா நம்ம கேள்வி வருதான். तो क्यों आना माना चिंता की लहर. அப்போ பாபா சொல்லாரு, ஏன்னு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது கவலையினுடைய அலைன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோங்க. அது தொடர்ந்து கவலைகள் வரும். ஜோ இன் சிந்தாவோ சே பரே ஹே வஹி நிஷ்சிந்த் ஹே. ஆனால் யார் இந்த கேள்விகளில் இருந்து, இந்த வலையிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் கவலையற்றவராக இருக்கலாம். அதுதான் அங்கே மார்ஜினே இல்லைங்கிற. ஞானபூர்வமான ஆத்மா, ஞானத்தை நம்ம நல்லா ஏற்றுக்கிட்டோம், ரியலைஸ் பண்ணிட்டோம். ட்ராமாவில் ஒவ்வொரு சீன் வேறு வேறு, இதை ரியலைஸ் பண்ணிட்டோன்னா குச்சுபி எது நடந்தாலும் சரி அங்கே கவலையே வராதுங்கிறார். அப்போ அவங்க எப்படி இருப்பாங்களாம், நிச்சயந்தாக இருக்காங்க. ஏன்னா நிச்சயம் இருக்குது. அதுதான் சொல்ல, இந்த ஏன் எது கேள்விகளில் போகாதீங்க, வீணான எண்ணங்களை உருவாக்கி கவலைப்படாதீங்க, குஷியாக இருங்க, ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்ளை பண்ணுங்க, குஷியாக இருங்க. ஸோ அதனால் கேள்விகள் கேட்க வேண்டாம். பாபான்னு முதல் நாளில் கேட்டோம் இல்லையா, 1 மார்ச்னுடைய அவ்யக்த சமிகை, பாபா என் கையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படியே நம்ம என்ன ஆயிடணும், குஷியாகிடணும். கையை பிடிச்சிட்டு இருக்கிறவருக்கு தான் கவலை, என்னை எப்படி வழிநடத்தி கொண்டு போய் என்னை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு சேர்க்கணும்னு. அந்த குழந்தை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அதனால் கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு குஷி நிறைந்த ஸ்திதியை உருவாக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.